என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக்ஸில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 லெசன் பார்த்தோம். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் 7 லெசன் இருக்குது. அதை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதான். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா 28. நெக்ஸ்ட் ஆளுநரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் மாநில அரசின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் தலைவர். மாநில அரசின் தலைவர் இல்லைன்னா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னு கேட்கும்போது ஆளுநர். இவர் பெயரளவில் தான் நமக்கு தலைவர். உண்மையான தலைவர் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் முதலமைச்சரை தான் எழுதணும். மாநில அரசின் தலைவர் யாருன்னா மாநில ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் தலைவர்னு யாருன்னு கேட்டாலும் ஆளுநர் தான். இவரை நியமிப்பவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். இவர் கவர்னர். கவர்னரை பற்றி உள்ளதான் இவர். ஆனால் இதில் பாருங்களேன், அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. ஆளுநரை அவங்கவுங்க சொந்த மாநிலத்திலேயே நியமிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்தில் தான் நியமிப்பாங்க. அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவர் எவ்வளோ காலம் ஆட்சி புரிவார் அப்படின்னா 5 ஆண்டுகள் ஆட்சி புரிவார். இதுதான் ஆளுநரை பற்றி. அப்புறம் அவர் எத்தனை வயது நிரம்பி இருக்கணும்? ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். 30 வயது நிரம்பியவராக இருக்கணும். அவர் ஆளுநரை பற்றி இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவர் தலைவராக உள்ளார். குடியரசுத் தலைவரை மாதிரியே அங்கே பிரதமர் தான் உண்மையான தலைவர். இங்கே முதலமைச்சர். அங்கேனா சென்ட்ரலில். இது ஒரு முக்கியமானது பாருங்கள். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். யூனிவர்சிட்டிக்கு யார் ஹெட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாருன்னு கேட்டால் ஆளுநர்னு எழுதணும். ஆப்ஷனை குழப்பிக்காமல் கரெக்டாக எழுதுங்க. முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர். மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்கும்போது ஆளுநர் எழுதணும். முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர். இதை தெளிவாக படித்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. அதாவது மேலவை கீழவை அப்படின்னு சொல்லி 2 அவைகள் இருக்கும். அதில் இந்தியாவில் 6 மாநிலத்தில் மட்டும்தான், மொத்தம் 28 மாநிலத்தில் வெறும் 6 மாநிலத்தில் மட்டும்தான் என்ன இருக்குது? மேலவை இருக்குது. அது எதுன்னு பாருங்கள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இதில் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு எதையாவது ஒன்றத்தை கொடுத்து இதில் எதில் மேலவை இல்லை, எந்த மாநிலத்தில் மேலவை காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா எந்த ஆப்ஷன் இதில் இல்லாதது. இப்போ பீகார் கொடுக்கலாம், தமிழ்நாடு கொடுக்கலாம், இது வேணாலும் கொடுக்கலாம். அப்போது இதில் இருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம். இது 2த்தையும் சேர்த்து படிச்சுங்க. உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மற்றபடி மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா. இதுதான். நெக்ஸ்ட்டு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். நம்மளுடைய வாக்களிக்கும் வயது எத்தனை? 18. இது நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகள் எத்தனை? 234. 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுக்கு அப்புறம் 2, 3, 4. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது? 234. உங்களுக்கு குழப்பறதுக்காக 3, 2, 4, 324, 423 இப்படி இந்த நம்பர்ஸே மாற்றி கொடுத்துருப்பாங்க. தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்படி சட்டமன்ற தேர்தலில், அதாவது மாநிலத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா 25 வயது நிரம்பி இருக்கணும். சரியா? இதை நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுநருடைய வயது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னா எத்தனை வயது? 25 வயது. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதி அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்டில் வழக்குரைஞராக வேலை பார்த்துருக்கணும். எத்தனை வருஷம் அப்படின்னா 10 ஆண்டுகள். உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார் அப்படின்னா 62 வயது வரை. நெக்ஸ்ட்டு, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதை நல்லா இன்னொரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது லெசன் போயிடலாம். குடிமக்களும் குடியுரிமையும். இதில்
இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. 1955 இது வந்து குடியுரிமை சட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே 1955 தான் எழுதணும். இது எதை பற்றி சொல்லுது, விதியை பற்றிலாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். குடியுரிமை சட்டம் கேட்டால் 1955. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கப்புறம் வர லெசன்லலாம் கொஞ்சம் நல்லா இயர் வரும், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதனால் இயரை மட்டும் நல்லா இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதில் எத்தனை வழியில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னா 5 வழிமுறையில் குடியுரிமை பெறலாம். அதாவது பிறப்பால் குடியுரிமை இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை வழியிலன்னு கேட்டால் 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன். நமது நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டாலே குடியரசுத் தலைவர் தான். அதாவது நாட்டுரிமைனா என்ன, குடியுரிமைனா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை தான் வந்து நாட்டுரிமை. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. அதாவது தனி நபருக்கு வழங்கப்படுறது குடியுரிமை. இது அதாவது நாட்டுரிமையை வந்து மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையே மாற்றிக்கலாம். நம்ம இங்கே ஒரு குடியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு நாட்டில் போய் குடியிருக்கலாம். ஆனால் இந்த நாடு நம்ம இந்தியனுங்கிறது மாறவே மாறாது. அதுதான் நாட்டுரிமை. குடியுரிமை இங்கேருந்து நம்ம ஃப்ரான்ஸ், அமெரிக்கா இதை மாதிரி அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருந்து அதோடைய சிட்டிசனாக மாறலாம். ஆனால் நம்மளுடைய வம்சாவழி எதுன்னு பார்க்கும்போது இந்தியா, அந்த நாட்டுரிமையை மட்டும் நமக்கு மாறாது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தத்தின் படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இது இம்பார்ட்டன்ட். அடிப்படை கடமைகள் அப்படின்னு கேட்டால் அதோடைய சட்டத்திருத்தம், அடிப்படை கடமைகளுடைய சட்டத்திருத்தம் கேட்டால் 42, சட்டத்திருத்தம் 42. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர். இதில் அந்நியர்னா யார், குடியேறியவர்னா யார்? உங்களுக்கே தெரியும். அந்நியர்னால் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அங்கேருந்து வந்த டூரிஸ்ட்டு அந்த மாதிரி உள்ளவங்க தான். குடியேறியவர்னா ஒரு நாட்டில் எந்தவித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர். அதுதான், எந்த தடையுமே இல்லாமல் அங்கே போய் பர்மனெண்ட்டாக போய் வசிக்கணும், அங்கே போய் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போய் குடியேறவங்க தான் அந்நியர் அப்படின்னு, குடியேறியவர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காலேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்தார் ஒரு டேட்டில். அது எப்படின்னா ஜனவரி 9. அந்த ஜனவரி 9 வந்தார்ல, அந்த தேதியை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், பிரவாசி பாரதிய தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி அந்த தேதியை கொண்டாடுறாங்க. அவ்வளோதான், 2வது லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்கள். ஒரு டைம் இன்னொரு டைம் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அதாவது இந்தியாவில் பல்வேறு நம்பிக்கைகளில் வந்து நம்ம கொண்டிருந்தாலும் ஒரே தேசிய கண்ணோட்டம், அதாவது மதம், இனம், சமயம்னு நம்ம வேறுபட்டு இருப்போம். ஆனால் எல்லாரும் நம்ம என்னன்னு பார்ப்போம், இந்தியான்னு ஒரே கண்ணோட்டத்தோடு தான் இருப்போம். அது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இதை மாதிரி இன்னொரு வாசகமும் வரும் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வரும். சமய சார்பின்மை, இந்த என்ற சொல் வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்னா லத்தீன்லேருந்து செகுலம்ன்ற வார்த்தையிலேருந்து அது வந்துச்சு. இது எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தீன் மொழி சொல். நல்லா பார்த்துங்க, சமய சார்பின்மைங்கிறது ஒரு லத்தீன் மொழி. சமய சார்பின்மைங்கிற சொல் வந்து செகுலம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அது ஒரு லத்தீன் மொழி சொல். அவ்வளோதான். இதோடைய பொருள் என்னென்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். அதையும் பார்த்துங்க. அடுத்தது, ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் என்பவர் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். அவருடைய பேர் பார்த்துக்கோங்க, ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக். செகுலரிசம்ங்கிற வார்த்தையை உருவாக்கினார்.
நெக்ஸ்ட்டு சமயம் நமக்கு ஏற்கனவே சொன்னல இன்னொரு வாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி அதை இதில் இக்பால் அப்படிங்கிறவர் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காரு சமயத்தை பற்றி. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு. இந்தியாவை பற்றியும் இந்தியர்களை பற்றியும் தான் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், இதை அசோகரின் 12வது பாறை அரசாணை. 12 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது. இதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா மதத்தை பற்றி, மதத்தோடைய சகிப்புத்தன்மையை பற்றி சொல்லியிருப்பார். 3ஆம் நூற்றிலேயே அறிவித்த முதல் பேரரசர் இவர் யாருன்னா அசோகர். அவர் மதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது அவர் சொன்னது எதில் எழுதியிருக்காங்க, எந்த பாறையில் இருக்குது அப்படின்னா 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினரும் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலை வளர்த்து கொள்ளவும் தன் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. இன்னொரு டைம் நல்லா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் பாருங்கள், முகலாய பேரரசர் அக்பர். ஏற்கனவே பார்த்தது அசோகர், இது அக்பர். இவர் ஒரு முகலாய பேரரசர், முகல்ஸ். இவர் தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினார். அப்படின்னா அதுக்கு பேர் தெய்வீக நம்பிக்கை. அந்த புக்கு பேரை ஞாபகம் வச்சுங்க, தீன் இலாஹி. அடுத்தது சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. நம்மளுடைய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950. அப்போதைக்கு அதில் ஒரு சில வார்த்தைகள்லாம் சேர்த்தாங்க. அதில் சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்ல ஆரம்பத்திலேயே, அதாவது 1950லேயே நமக்கு கொடுக்கலை. அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் எழுதப்படலை. எதில் வந்துச்சு அப்படின்னா 1976 இந்திய அரசியலமைப்பு 42 ஒரு சட்ட திருத்தம் பண்ணினாங்க. அந்த முகவுரையில் தான் சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்லு உருவாக்கப்படுது. 1976 42வது சட்ட திருத்தம் முகவுரையில் சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்லு உருவாக்கப்பட்டது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, கஜ்ராஹோவில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோயிலில் என்னென்னா எல்லாத்த பற்றியுமே, அதாவது அதில் கோபுரம், சமய விதானம், புத்த ஸ்தூபி, இஸ்லாமியர் பாணி, அதாவது எல்லா மதத்தையும் சார்ந்து அந்த கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு. ஒரு சிகரமாக இல்லாமல் இது மாதிரி எல்லா மதத்தை சார்ந்தும் ஒரு கோபுரம் வச்சு ஒரு மசூதி மாதிரி அது மாதிரி எல்லாமே கலந்த பாணியில் அது இருந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதிலேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசியலமைப்பு பிரிவுகளை என்னென்னலாம், பிரிவு 15 என்ன சொல்லியிருக்காங்க, 16 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு 5, 6, 7 இருக்கும், பார்த்துக்கோங்க. பிரிவு 15 சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதாவது பிரிவு 15 யாரையுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 16 வேலைவாய்ப்பை ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும். 25 ஒரு சமயத்தை ஏற்றுக்கணும், அதை பின்பற்றணும், இதுக்கு உரிமை இருக்குது. இது எல்லாமே உரிமையை பற்றி சொல்கிறது தான். 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஒரு சமய விவகாரம் நடக்குதுன்னா அதை போய் நம்ம நிர்வகிக்கலாம், அதுக்கான உரிமை. 27 ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் அதுக்கு நம்ம போய் ஒரு சமயத்தை பின்பற்றணும், ஆதரிக்கணும் அப்படின்னா நமக்கு அது வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி துன்புறுத்தக்கூடாது. 28 என்னென்னா கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த போதனைகள், சமய வழிபாடு இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. 29(2) என்னென்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இவ்வளோதான். இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இது அக்பருடைய கல்லறை. இதில் இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுதல் அவருடைய கல்லறையில் இடம்பெற்றிருக்கணும். அதாவது இஸ்லாம், இந்து சமயத்தில் அந்த சமயங்களில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி இதெல்லாம் என்னோடய கல்லறையில் வைங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார் அவர். அடுத்த லெசன் போயிடலாம். மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இதில் தான் கொஞ்சம் ஆண்டுகள், இயர்ஸ், வருஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்ததுமே வருஷம்தான் வந்திருக்கு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த லெசனை. 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் நிறுவப்பட்ட அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை
அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை எப்போ நிறுவப்பட்டுச்சு, அதுதான் இதில் கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபை எப்போது நிறுவப்பட்டது? 1945 அக்டோபர் 24, 1946 அக்டோபர் 12, 1950 ஜனவரி 26, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? 1945 அக்டோபர் 24ஆம் நாள் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் மனித உரிமைகள் தினம். இதில் வந்து உலக மனித உரிமைகள் தினம் வரும், தேசிய மனித உரிமைகள் தினம் வரும், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி மனித உரிமைகள் கழகம் அந்த மாதிரி ஒன்று ஒரு ஆணையம் வரும். அதனால் இதை பார்த்துக்குங்க நல்லா. மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா டிசம்பர் 10. அதாவது அது என்ன மனித உரிமைகள் தினம் இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உலக மனித உரிமைகள் தினம்னு கேட்டால் டிசம்பர் 10. ஓகேவா? இதில் 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் தினம். ஏற்கனவே சொன்னால தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது வந்து 1993 அக்டோபர் 12. நல்லா நோட் பண்ணி வச்சுங்கப்பா. குடியரசுத் தலைவர் இதை யாரை நியமிக்கிறார்? இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள். அதாவது இந்த மனித உரிமைகள் ஆணையம், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குல்ல, அதில் உள்ள உறுப்பினர்கள் ஒருவரையும் தலைவரையும் யார் நியமிக்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இல்லைனா 70 வயது வரையில் இருக்கலாம். நெக்ஸ்ட் மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17 மனித உரிமைகள் ஆணையம் எங்கள் தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. 1997 ஏப்ரல் 17. நெக்ஸ்ட்டு இந்த சட்டப்பிரிவுகள் பார்த்துங்க. பிரிவு 24 ஏற்கனவே அங்கே ஒரு 6-7 சட்டப்பிரிவுகள் பார்த்தோம், அதோடு சேர்த்து இதையும் படிச்சுக்கணும். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. இதில் போக்சோ சட்டம் 2012 போக்சோ குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்னென்னா 1098 அப்படிங்க படிச்சுக்கோங்க. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இது அறிவித்தது யாருன்னா ஐநா சபை. 78 79 ஃபஸ்ட்டு பெண்கள் ஆண்டு, அப்புறமா குழந்தைகள் ஆண்டு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. பெற்றோர்கள் மற்றும் அதாவது நம்மளோட பேரண்ட்ஸு அது மாதிரி மூத்தவங்க வயசானவங்க அவங்களுக்கு வந்து பராமரிப்பு கொடுக்கணும், அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நலவாழ்வு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அது எப்போனா 2007. அது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் இந்த லெசனில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உதவிக்கு நமக்கு எமர்ஜென்சி டைமில் மருத்துவத்தில் எமர்ஜென்சி டைமில் 108 இந்த நம்பரை கூப்பிடணும். சாலை விபத்தில் எந்த நம்பரை கூப்பிடணும் அப்படின்னா விபத்துலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 103 இந்த நம்பரை நம்ம கூப்பிடலாம். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் 1988 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1989ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. மோட்டார் வாகன சட்டம் எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1988. அதை நடைமுறைக்கு நம்மக்கிட்ட எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா 1989. நெக்ஸ்ட்டு நம்பர் பிளேட்ஸு யார் யார் என்னென்ன கலரில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான். சிவப்பு ரெட் கலரில் குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டும் ஆளுநர் வாகனங்களில் இருக்கும். நீல வண்ண தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள், வெளிநாட்டிலேருந்து பிரதிநிதிகள் வராங்கள்ல அவங்களுடைய வாகனங்களில் இருக்கும். வெள்ளை தகடு ஒரு சாதாரணமாக நம்மளுடைய குடிமகன்னா யார், நம்ம தான். நம்மளுடைய வாகனங்கள்லாம் வெள்ளை தகடு தான் இருக்கும். வணிக ரீதியான வாகனங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலன்னா பார்த்துக்கோங்க. சேது பாரதம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2016. தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக போகிறதுக்காக இது தொடங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் லெசன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை.
இதில் பதவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபீல்டு மார்ஷல், இது 5 நட்சத்திர, இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ஸ்டார் மாதிரி வச்சுருப்பாங்களே இது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி. இராணுவத்தில் உயர்ந்த பதவி, உலகத்திலே இராணுவத்தில் உயர்ந்த பதவி யாருன்னா ஃபீல்டு மார்ஷல். இதில் பாருங்கள், ஷாம் மானக்ஷா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல், அவருடைய பேர். 2வது ஃபீல்டு மார்ஷல் யாருன்னா KM கரியப்பா. அதாவது இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங் தான். இதில் ரெஜிமெண்ட்டு, அதாவது இந்த ரெஜிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, இதுதான் வந்து காலாட் இராணுவ படையில் காலாட் படை சொல்லுவோம்ல, காலாட் படையில் இது ஒரு போஸ்டிங். இது ரெஜிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஊட்டி உதகமண்டலம் இருக்குல்ல, அங்கே உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. 1958ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். காலாட்படை பிரிவில் உள்ள ஒன்று தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு. அது எங்கே இருக்குன்னா உதகமண்டலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1925 தமிழ்நாட்டிலிருந்து சோழர் மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படையெடுப்பை தொடங்கினார். அதாவது அவர் யார், முதலாம் ராஜேந்திரன், அவர் ஒரு சோழ மன்னர். தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார்னா கடல் சார்ந்த பகுதி எதுனா ஸ்ரீவிஜயம் அப்படின்ட்டு ஒரு பிளேஸு, அதில் அவருடைய கடற்படையெடுப்பை வந்து அவர் தொடங்கினார். அதில் வந்து கெடா அப்படிங்கிறது கடாரம் அப்படிங்கிற பகுதி, அதை போயிட்டு அவர் ஜெயிச்சுட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையாக இந்திய கடலோர காவல்படை, இது வந்து இம்பார்ட்டன்ட். கடலோர காவல்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1978. நெக்ஸ்ட்டு ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம், அக்டோபர் 8 விமானப்படை தினம், டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடி தினம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் நல்லா, அவ்வளோதான்ப்பா. நீதித்துறை இதான் லாஸ்ட் லெசன், இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது ஸ்பீடாக போயிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டைம் நல்லா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கன்னா, இன்னொரு டைம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் எங்கே நிறுவப்பட்டது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் எங்கே முதலாக நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டுச்சு. அதனுடைய நீதிபதி, முதல் நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா எலிஜா இம்பே. இதை நல்லா பார்த்துக்கணும். உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் பாருங்கள் 1801லையும் 1824 ஆண்டில் மெட்ராஸ்லேயும் பம்பாயிலையும் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம், அதாவது உயர்நீதிமன்றம், நம்ம ஏற்கனவே பார்த்தது உச்சநீதிமன்றம், இப்போ உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்து எது வந்து பழமையானதுன்னா கல்கத்தா. இது வந்து 1862 உருவாக்கப்பட்டுச்சு. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம், அது பழமையானது எதுனா கல்கத்தா, பெரிய நீதிமன்றம் எதுனா அலகாபாத். நெக்ஸ்ட் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன. அந்த அலகாபாத்திலேயே இந்த சதர் திவானி அதாலத்தும் சதர் நிசாமத் அதாலத்தும் நிறுவப்பட்டுச்சு. மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், உச்சநீதிமன்றம், இந்திய உச்சநீதிமன்றம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1950 மற்ற எல்லாத்தையும் நீக்கிட்டு உச்சநீதிமன்றத்தை உருவாக்குனாங்க. 1950 ஜனவரி 28ஆம் நாள் தொடங்கப்பட்டது டெல்லியில். அதுக்கடுத்தது சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக, அதாவது ஒரு ஊரகத்துக்கும் குடிமையியல் நீதிமன்றம், சின்ன சின்ன வழக்குகள்லாம் விசாரிக்கிறதுக்கு குற்றவியல் நீதிமன்றம், இதெல்லாம் யார் அமைச்சதுன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதை எழுதி வச்சுக்கோங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் தான் வந்து உருவாக்குனார். நெக்ஸ்ட்டு ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாருன்னா மாண்டெஸ்கியூ. ஒரு சுதந்திரமான நீதித்துறை எப்படி இருக்குன்னா ஒரு சுதந்திரமான நீதித்துறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாருன்னா மாண்டெஸ்கியூ.
அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் இருக்குன்னு சொன்னால இது வந்து இந்தியாவில் மிக உயர்ந்த நீதிமன்றம், இது புதுடெல்லியில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின்படி உச்சநீதிமன்றம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாவில் உருவாக்குனாங்க, அது டெம்பரரியாக. இந்திய அரசியலமைப்பின்படி உருவாக்கப்பட்ட உச்சநீதிமன்றம் அதுதான் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு அதை தான் சொல்லுவோம். மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் அதுதான் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கணும். மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதுதான், அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அதுதான். இந்திய அரசியலமைப்பின்படி உருவாக்கப்பட்ட உச்சநீதிமன்றம் எதுனா புதுடெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றம் தான். அதாவது நீதிமன்றம் எதுனா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2005. நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது 2005. அவ்வளோதான், 7 லெசனும் பார்த்தாச்சு. நல்லா ஒரு டைம் திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.